யாரு என் பேர் என்ன தெரியுமா? கைலங்கிரியே கோவிலாக வைத்திருக்கக்கூடிய பரமக்கடவுள் இருக்கின்றார். ஆமாம், அன்னோருக்கு முதல் வாசப்படியை காக்கக்கூடிய நந்தி தேவர் இரு மகன்கள் நாங்கள். ஆமா, அவரு மூத்த பிள்ளை இளைய பிள்ளை மொத்தம் 100 பேரு. பெண் பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள். அதில் நான் தான் இளையதான். அம்மா பாலத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் நடிக்கக்கூடிய அன்பருக்காக வேண்டி ரூபாய் 1000 கொடுத்துள்ளார். அளித்தனர் குடும்பத்திலே அவர் பொழுது மன்னந்து நல்ல நம்மளை பார்த்து சுபே செய்யும். அல்லது தோடா போயா ஏய் வாடா ஏய் ஏய் ஜாக்கி சேந்திர வாடா ஏய் நல்லா வருகின்ற சமயத்துல தாளா எப்படி அப்படியே கிடுகிடுகிடுன்னு பாத்தியா?
ஆமா 8 திசையிலும் எப்படி ஜாம் ஜாம் மின்னுது பாத்தியா மின்னுது மகாராஜா நான் வந்து வெகு நேரம் ஆன பண்ணினேன் ஏதோ காரணமாக போலாமா கையில தன்னை நாளிலே கைலாயம் வந்து விட்டோம் சண்டே பார்க்கலாமா பார்க்கலாம் கண்மணி கூட எனது பாதத்தை பணிந்தபடியினால் சுகமாய் வாழ்ந்தேன். என் பாதத்தை பணிந்தபடியினால் எக்காலத்துக்கும் சுகமாய் வாழ்ந்தேன். உன்னை அழைத்த காரணம் என்னவென்றால் இதான் சொல்லணும். அடுத்த காரணம் என்னவென்றால் இந்த தினத்தில் உன்னை பாடசாலைக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றா. இன்றைய தினத்தில் உன்னை பாடசாலைக்கு அனுப்பியிருக்கிறேன். தந்தையே நான் தெரிவிக்கிறேன். அல்லது தந்தையே பாடசாலைக்கு நான் செல்கிறேன். அதற்கு முன்பதாக நானோ சில வித்தைகளை கற்று வந்துள்ளேன். சில வித்தைகளை கற்று வந்துள்ளேன். உன்னிடம் தெரிவிக்கிறேன். சற்று அமருங்கள். தந்தையே தந்தையே
பாரு பதிவு செய்யாது பல விஷயங்கள் ஓட்டு அது மட்டுமா என்ன தெரியும் இல்லையே தந்தையே என்னிடமே வைத்து குறும்பு செய்தபடி குறும்ப குலத்திலே குறும்பனாக அவதரித்து கோலும் கை மாற்றிருந்தேன். பகலில் வீடு தாங்காமல் ஆடுகளை மேய்த்து பாலும் பழம் இருந்தும் அதை நீ உண்ணக்கூடாது. பழம் கூயின் மீது அவளாத உனக்கு என்ன மருந்து பீடா சாபம் தந்தையே
ஓடி தான் அழைத்து எங்கெங்கும் தாரி மணியா யாரா தூங்குறானுங்களா அதே பரம சண்டால கம்மியாடி பையா உனக்கு என்ன மாமனம் மச்சான் பரிகாசம் ஒரு தந்தை இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியும் உன்னெல்லாம் தருதலா தருதலையா தருதலை செய்தால் தெரியாமல் செய்துட்டேன் தந்தையே கம்யூனிட்டி பெரியாரை அதே பரம சண்டை பெரியோரை கண்டது எப்படி மரியாதை செய்யும் நீ பெற்ற பிள்ளைதான் தந்தையே மணிங்கள் ஆனால் கண்மணி குறைந்தாய் செல்வமே நீ ஏதோ சின்னஞ்சிறிய பிள்ளை தெரியாம செய்துட்டேன் என்று சொன்னதால் உனக்கோ எப்படி ஒரு அரசனாக நின்று உனக்கு ஒரு வரம் தருகிறேன் அரசனாக வாழ்வாய் வகையால் போற்றோம்
முடிந்தே போச்சோம். மறாண்டா இந்த சாபமெல்லாம் வந்து சேரும் அந்த சிவபெருமான் பத்ரான் நாளே மறாண்டா உங்கள் குலத்தை மாற வந்து குலத்தை காத்தலும் ஆனால் இரண்டாவது வரம் கொடுத்தேன். எது முன்னே விட்டு போகாது. இந்த சிவபெருமான் என்றால் வீரபத்திரனாலே சித்தாரத்தராகுவாய். இப்படியாகிய கைலாயம் சென்று அவமானம் ஒழிக்க வேண்டும் என்று ஒரு யாகத்தை செய்கிறார். யாகம் செய்கிற விதம் காண்க. அடே காவலா, अरे सावला चलो महाराजा கைலாயத்தை போய் அவமரியாதை செய்தோம். அவன் மரியாதை பட்டோம். அவனை லேசில் விடக்கூடாது. அந்த சிவனை கொல்ல ஒரு யாகம் ஒன்று செய்ய வேண்டும். அவனை உடவே கொள்ள அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்து பொருட்கள் தயார் செய்யுங்கள். ஆடுபாட்டு